அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த தேர்தல் தொகுதி அந்த களம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்து அதை வந்து வெளியிட்டுருக்குறோம். இப்போ அதே போல் வந்து தஞ்சாவூர் தொகுதி முன்னாடி வெளியிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து திருவையார் தொகுதி. இப்போ நான் அடிக்கடி வெளியில் அதிகமாக பயணிக்கிறதுனால முழுமையாக வந்து அண்ணன் முத்துமாரியப்பண்ணன் வழக்கறிஞர் இங்கே களத்தை வந்து முழுமையாக எப்போதுமே பார்க்குறவர். அதனால் இந்த இது முழுமையாக அண்ணன் வந்து சொல்லுவாங்க. அண்ணன் திருவையார் தொகுதி எப்படி இருக்குது நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. வணக்கம் எல்லாருக்கும். திருவையார் தொகுதிங்கிறது முதல்ல ரொம்ப விஸ்தீர்ணம் கூடின ஒரு பகுதி. இந்த பகுதி பார்த்திங்கன்னா பாவனாசனுடைய ஒரு பகுதிக்கும் வரும், இந்த பகுதி செங்கிப்பட்டியை தாண்டி வரும். இப்போ அது பார்த்திங்கன்னா விஸ்தீர்ணம் கூடின ஒரு நீண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரையில் பல நபர்கள் பல ஆண்களில் இருந்தாலும் அங்கே ரொம்ப நாளைக்கு முன்பாகவே அந்த தொகுதியை ஒரு கவனித்து அந்த இடத்துல தேர்தலாம் வெற்றி பெறலாங்கிற ஒரு கணக்கில் தென் தமிழகத்திலேருந்து வந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ கட்சி அமைச்சிருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த தொகுதியை நோக்கி தேர்தலுக்காக நிற்க முயற்சி பண்ணார். அது ஒரு காலம் நிற்காமலே போயிட்டார். அது என்னங்கிறது தெரியலை. இருந்தாலும் அவரும் அந்த தொகுதியில் ஒரு முனைவு காட்டிய ஒரு நபர். இதுக்கப்பால் பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய மூத்த நடிகர் சிவாஜி கணேசனும் அந்த தொகுதியில் நின்று இருக்கிறார். அவரையே இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய துரை சந்திரசேகரன் அவர்கள் வென்றிருக்கிறாங்க. இப்போ இப்படியான ஒரு வரலாற்று பதிவுகள்லாம் அதுக்கு இருக்குது அந்த தொகுதிக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரையில் இப்போ நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக அதாவது திமுக எடுத்துக்கொண்டாலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் தமிழர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதன் பின்பு தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது போக புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த புதிய தமிழக வேட்பாளர் தவிர்த்து மற்ற 4 பேருமே யாருன்னு கேட்டிங்கன்னா ஓர் குடியினராக இருக்கிறாங்க. இது ஒரு அந்த பகுதியினுடைய அரசியலில் ஓர் குடியினராக இருக்கிறது எந்த அளவுக்கு விரும்புவாங்க அப்படின்னா, அந்த குடியினர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் பிரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் அந்த பகுதியை பொறுத்த வரையில் இந்த 4 பேரும் இப்படி பிரிக்கிற போதோ இல்லை பிரிக்காமல் இருக்கிற போதோ இந்த ஒரு செயல்பாடு இருக்குது. புதிய தமிழகம் பொறுத்த வரையில் அந்த பகுதியில் பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியாக சொல்ல முடியல. ஆனால் அந்த கட்சி அங்கே இருக்குது. இப்போ ஜான் பாண்டியன் அங்கே வந்து தேர்தல்னு வெல்வதற்கான முயற்சி இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேட்பாளருக்கான முயற்சி பண்ணியிருக்காரு. எப்போ அது ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே. இப்போ ஒன்று சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கூட சொல்லலாம், எனக்கு சரியாக புலப்படலை. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி நிற்கக்கூடிய களமாடுகிற 2 வேட்பாளர்கள் முதல்ல எடுத்துக்கிறோம். இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகரன் அவர்கள் அந்த பகுதியில் மிக பரிச்சயமான ஒரு நபர், ஒன்றும் சாதாரண ஒரு நபர் இல்லை. அப்போது அவருடைய பங்களிப்பு, அவருடைய அரசியல் பணிகள், அதுபோல் தஞ்சையினுடைய திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலாளராகவும் அவர் பணி செய்கிறாரு. இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் குறிப்பாக ஒரு அரசு கலைக்கல்லூரியை தற்போது கொண்டு வந்திருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க. அது அவருக்கு வந்து ஒரு வாக்கு வங்கியை கூடுதல் படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர் என்று கருதக்கூடிய அளவில் இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர். ஆமாம், அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் கூட. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர். இதுக்கப்புறம் அவங்க தாப்பனாருமே பெரிய அளவில் அந்த பகுதியில் செல்வாக்குடைய ஒரு நபராகவும் இருந்திருக்கிறதா தெரிய வருது. எனக்கும் சட்டக்கல்லூரியில் அங்கே அறிமுகமான ஒரு நபர் தான். அவரும் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக களமாடுறாரு. அதே சமயத்தில் நம்ம களமாடுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இப்படி நம்ம சுற்றுமுற்றும் பார்க்குற போது இந்த 2 கட்சிகளும் தோரணம் கட்டுவது, வாக்கு சேகரிப்பது, பயணத்தை மேற்கொள்வது, இப்படி இருக்கிற அந்த பங்களிப்பை அவ்வளோ லெகுவாக குறைத்து மதிப்பிட முடியாது 2 கட்சியுமே. நான் சொல்கிறது இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகரனுடைய வேலையும் அதே மாதிரி களமாடுகிற ப்ரெஷர் குக்கர் இல்லையா அவருடைய பணியையும் அப்படி ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது.
சரி இவங்க 2 பேர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை நம்ம உதறிட்டு போயிடவும் முடியாது. காரணம் ஏன் அப்படி சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது அந்த பகுதியில் வேட்பாளர் திரு செந்தில்நாதன் அவர்கள் 2வது முறையாக அந்த தேர்தலில் நிற்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும், ஒரு 20,000 வாக்குகள் வரைக்கும் முன்னால் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கான பங்களிப்பு, அந்த கட்சி இப்போ எடுத்துக்கிற முயற்சிகள், அப்புறம் அந்த கட்சிக்காரர்கள் அனுசரித்து செல்கிற பாங்கு, வாக்கு சேகரிப்பு போன்றவையெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா இவங்களும் அந்த களத்தில் நிற்கிறாங்க. 20,000 ஓட்டுங்கிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சிங்கிறது எதுவும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி இல்லாத, இல்லை அவசியம் இல்லை என கருதக்கூடிய கட்சி தான். இன்னொரு பக்கம் அவர் ஒரு அறிவியலாளர் செந்தில்நாதன் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் அரசியலில் கொஞ்சம் நிபுணத்துவமான ஆள் தான். சாதாரண போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடிய நபர் இல்லை. எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் நிபுணத்துவமான நபர் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த 4 நபர்களும் ஓர் குடியினராக இருக்கிறதுனாலேயே இவருக்கு ஓட்டு குறையுமா இல்லை கூடுமா என்றது கேட்டால், நாம் தமிழர் கட்சிங்கிறது அங்கே பெரும்பாலும் ஆதி தமிழர்கள் கொஞ்சம் கூடுதலாக அந்த கட்சியை விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் தேவேந்திர வேளாளர்கள் நாம் தமிழரில் இணக்கமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் வேட்பாளரே ஒரு தேவேந்திர வேளாளரும் அங்கே போட்டிட்டு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப குறைவாக தான் ஓட்டு வாங்கியிருக்கலாம் அந்த காலகட்டம், கட்சி ஆரம்பித்த காலகட்டம். இது இப்படி நீங்கள் பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா புதிய தமிழகத்துக்கு அங்கே பெரிய கட்டமைப்பு இருக்காங்கிறத குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் வேணும்னு ஒரு அன்பு சகோதரர் அந்த பகுதியில் நிற்கிறார். அவரும் அந்த பகுதியை சார்ந்த நபர். ஆக இன்னைக்கு நிற்கக்கூடிய 5 வேட்பாளர்களும் அந்த திருவையாறு பகுதியை சார்ந்த ஒரு நபராக இருக்காங்க. அதனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய உறவுகள், கட்சி சார்புடைய நபர்களை தொடர்பு கொள்கிற பாங்கு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒருங்கிணைஞ்சு அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கான ஒரு கட்சி, அருமை சகோதரர் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இயக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுற போது திருவையாறுலேயும் போட்டியிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்காளர் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்களான்னா இளைஞர்கள் பெரும்பாலும் அவங்கள நோக்கி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு ஈர்ப்பு, இயல்பாக நடிகர்கள் மேலே இளைஞர்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கும், இளைஞர்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கும். அதே மாதிரி உச்சபட்ச நட்சத்திரம் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள். அவர் கட்சி ஆரம்பித்து இருக்கிறதுனால இனிமேல் நம்ம அவர் தலைவர்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய தத்துவம் எதுவென்று சொல்லாமலேயே கட்சியை கொண்டு போகிறதுல அது மிகப்பெரிய வெற்றியாளர் தான் அவர். அந்த தலைவர் தவாக தலைவர் அவர்கள் எது தத்துவம்னு தெரியாமலே இளைஞர்களும் அவரோட போகிறதுங்கிறது ஒரு அபிமானத்தின் கீழ் வருமோ தவிர அது வாக்குகளாக வருமா அப்படின்னு தெரியலை. ஆனால் அவர்களை நாம் அப்படியே குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போது திமுக, அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், அது போக தமிழக வெற்றி கழகம், இப்படி 4 கட்சி போட்டியில் புதிய தமிழகத்தின் சார்பில் வேணு அவர்களும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அப்போது அவங்க நிற்கிற அந்த பாங்குங்கிறது எதை நோக்கி இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 20% குறிப்பாக 20% இருக்கலாம்னு நினைக்கிறேன் தேவேந்திர வேளாளருடைய வாக்குகள். அந்த வாக்குகளை கொஞ்சம் சொற்பமாக இழுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இழுக்கிறத தடை பண்ணுறதா, இழுக்கிறத தன்மைப்படுத்துகிறதா அப்படிங்கிறது வேணு அவருடைய அரசியல் பணியையும், அதே மாதிரி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இங்கே வந்து ஒரு கால் தேர்தல் பரப்புரை செய்தால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 20%த்தில் புதிய தமிழகத்தை காட்டிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனாருக்கு கொஞ்சம் கூடுதல் வாக்குகள் இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது. அப்படி தெரிகிற போது ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு கால் ப்ரெஷர் குக்கருக்காக திருவையாறை நோக்கி அரசியல் பரப்புரைக்கு மரியாதைக்குரிய வேலுகார்த்தியனுக்காக வந்து களமாடினால் அதனுடைய அரசியல் ட்ரெண்டு வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாதாரணமாக அவங்கள சொல்லிட முடியாது. அப்போது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 4 நபர்களும் ஓர் குடியினராக இருக்கிற போது அந்த சார்புடைய கட்சி ஓட்டு என்பது அவ்வளோ ஈஸியாக வேறவர்களுக்கு விழுகாது. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன இடர்களில் நம்ம உறவா, மாமானா, மச்சானான்னு சின்ன தேடுதல் வரும்போது கொஞ்சம் ஒரு வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற போது
வேலுகார்த்தியன் அவர்கள் இந்த அரசியல் தளத்தில் அந்த ஓடுகிற குதிரைகளில் அவர் கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி தெரிஞ்சாலும் துரை சந்திரசேகரனுங்கிற ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியை தாண்டி போயிடுவாராங்கிறது சற்றேறக்குறைய சந்தேகமாக இருந்தாலும் அவர் பண்ணணும் வெற்றி அடையணும் அப்படின்னா இன்னும் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரன்பிற்குரிய ஜான் பாண்டியன் அவர்களை அங்கே களத்துக்கு கொண்டு வரும்போது அந்த வாக்குகள் கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த களத்தில் அந்த துரை சந்திரசேகரன் அவர்களும் இவர் வேலுகார்த்தியன் அவர்களும் அந்த ஓட்டத்தில் முன்பின் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் அங்கே களம் இல்லாமல் இல்லை, களம் இருக்குது. ஆனால் 20,000 வாக்குகள் வாங்கினதை இன்னும் கூடுதல் படுத்துவதற்கு இன்னும் போட்டியில் களத்தில் வேகமாக ஓடுனா கொஞ்சம் வாக்குகள் வாங்கி அவங்களும் அந்த வெற்றி பயணத்தை நோக்கி நகரலாம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த வேட்பாளர் செங்கிப்பட்டி சார்ந்தவர் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இப்போ செங்கிப்பட்டி போன்ற பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போது திருவையாறு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் அதிகம் இருக்க தொகுதிகளில் செங்கிப்பட்டி, அந்த பகுதியிலேருந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளருங்கிறது ஒருக்கா கம்யூனிஸ்ட் மைண்டோடு இருக்கக்கூடிய நபராக அவர் இருந்தாரா, இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கே நேரடியாக வந்தாரான்னு தெரியல. ஆனால் அவரும் இந்த களத்தில் வேகமாக ஓடுற போது இளைஞர்கள் ஓட்டுக்களை வாங்குகிற போது, ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் தீர்மானமான ஒரு விஷயந்தான், அது திருவையாறில் இருக்கலாம். ஆனால் வெற்றி என்பது எதை நோக்கி இருக்குன்னா, இந்த 5 பேர் வேகமாக ஓடுகிற வேகத்தை பொறுத்து விவேகத்தை பொறுத்து அமையக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இறுதியாக குக்கரா இல்லையானால் சூரியனா அப்படி தான் வந்து நிற்கக்கூடிய கட்டத்துக்கு வரும். அப்போது மற்ற 3 கட்சிகளை என்ன வெற்றி அடையாதா அப்படின்னு இவங்க வேகம் இன்னும் விவேகப்படுத்தணும், ஆனால் அவங்க விவேகத்தை இன்னும் கூடுதல் படுத்தணும். அதுதான் விவேகத்தை யார் கூடுதல் படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவினுடைய வேட்பாளரும் அம்மா மக்கள் முன்னேற்ற இருக்கிற வேட்பாளரும் விவேகத்தை கூடுதல் படுத்தணுமோ தவிர வேகத்தை கூடுதல் படுத்த வேண்டியதில்லை. மற்ற மூவரும் வேகத்தை ரொம்ப விவேகமாக்கி வெகு வேகமாக ஓடுனா ஒரு காலம் அந்த 5 முனை போட்டியில் அவங்க களத்தில் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அது 5 முனை போட்டி தான் திருவையாறில். ஆனால் வெற்றி யாருக்குங்கிறதுல கடைசியாக திமுக அமமுக போன்ற இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கூடுதலாக தெரியுது. ஆனால் இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட விளைவுகளை எல்லாம் சொல்லி வாக்கு கேட்க முடியுமா திமுகவால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அமமுக பொறுத்த வரையில் போன முறை ஒரு தேர்தல் நின்றுருக்கிறாரு, சற்றேறக்குறைய ஒரு வெற்றி வாய்ப்பு குறைவான வாக்குகள் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த முறை அதே தொகுதியில் நிற்கிறாரு. அதனால் அவருக்கு களமும் நல்லா தெரியும். ஒன்று இன்னொரு பக்கம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டால், அமமுக திமுக போன்ற கட்சிகள் இயற்கை நலனை விரும்புகிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என அறுதியிட்டு உறுதியாக கூறிட முடியுமான்னா அது சற்றேறக்குறைய சந்தேகம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வேகமாகவும் விவேகமாகவும் சொல்லுது, மணல் திருட்டை முழுமையாக தடை செய்வோம், மணல் அள்ளுவதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம், அதற்கான போராட்ட தளத்தை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுப்பாக சொல்லுகிற இயற்கை அரணை காக்கிறதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறதுனால ஏன் அதை சொல்கிறோம்னா, திருவையாறு தொகுதிங்கிறது ஆற்றுப்படுகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதில் மணல் வந்து பல்வேறுபட்ட நபர்களை, அது முறை சார்பாகவா இல்லை முறையற்றா என்பது ஊடகவியலாளர் நீங்களே பார்த்துக்கோங்க, பொதுமக்களை நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் அதெல்லாம் அது வேறு வகையில் போச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் முறை சார்பாக இந்த மணல் திருட்டுன்னு சொல்கிறதா இல்லை மணல் தவறான வழியில் அள்ளப்படுவதை தடை செய்கிற முயற்சியை எந்த கட்சிகள் எடுக்கோ அதை நோக்கி என்ன வேணும், சில சொற்ப வாக்குகள் ஒரு 5% 10% வாக்குகள் கூடுதல் படுத்தும். அப்போ ஏன்னு கேட்டால் இயற்கை விரும்பக்கூடிய நபர்கள், ஏன்னா நம்மாழ்வார் பிறந்த பகுதி அது, இன்னும் சாதாரண இளங்காடுங்கிறது பேரன்பிற்குரிய ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பிறந்த பகுதி. அவருடைய சகோதரரே அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பகுதி இல்லை, இயற்கை நோக்குகிற ஒரு பகுதி இல்லை, இயற்கை பாதுகாப்பு அரணா நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால அந்த இருவரையும் மீறி ஓடுவதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3வரையும் தாண்டி வேகமாக ஓட முடியுமான்னா இளைஞருடைய பேராதரவு இருக்கிறதுனாலையும்
அந்த நடிகர் அல்லது தலைவர் தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பங்களிப்பை பொறுத்து இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய தத்துவம், இதுதான் என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்ல அவர் தயங்குகிறாரு தலைவர் தமிழ் வெற்றி கழகம். அது சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் புதிய தமிழகமும் இந்த களத்தில் நிற்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கி களத்தில் ஓடி வருவாங்க. ஆனால் வேகமாக ஓடுவாங்களாங்கிறது 23ஆம் தேதிக்கு அப்பால் தெரியும். எதுவாக இருந்தாலும் களம் என்பது குக்கருக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய களமாக இருக்கிறத மற்ற 3 நபர்களும் வேகமாகவும் விவேகமாகவும் ஓடினால் ஒரு கால் இந்த இருவரையும் தாண்டி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இறுதியாக சொல்லப்பட வேண்டுமானால் குக்கர் தனது பயணத்தை விவேகப்படுத்தணும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ரொம்ப நல்லது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லிட்டாங்க. பார்க்குற மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 23ஆம் தேதி எல்லாருமே வாக்கு செலுத்துங்க. வாக்குங்கிறது எல்லோரும் ரொம்ப முக்கியமானது. மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி இந்தியாவில் தான் இருக்குது. அதை எல்லோரும் உறுதிப்படுத்துறதுக்காக வாக்கு செலுத்துங்க. நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். மண்ணை காக்க மக்களை காக்க இருக்கிற கட்சிகள் எதுன்னு பார்த்தா அதுக்கு வாக்கு செலுத்துங்க. நல்லது. நன்றி. வணக்கம்.